வணக்கம் மக்களே. வெய்ய காலத்துல பப்பாளி பழ சாகுபடியில மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பப்பாளி சாகுபடியில வெய்ய காலத்துல நிறைய இந்த ரிங் ஸ்பாட் வைரஸ் பிரச்சனை வந்துருது, வெள்ளை கொசு அதிகமா வந்துருது, நுனியெல்லாம் மஞ்சப்படுத்த மாதிரி எரக்டாகி போயிடுது. இந்த பிரச்சனையில இருந்து வெய்ய காலங்கள்ல எப்படி பப்பாளி பயிரை தற்காத்து வெளியே கொண்டு வருது, பப்பாளி பயிருக்குன்னு பிரத்யேகமா சில ஃபங்கிசைட்ஸ் இருக்கு, எந்த மாதிரி முறைகள் பண்றது மூலமாக பப்பாளி பயிரை இந்த பூச்சி எதிர்ப்பு தாக்குதல இருந்து கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இதோட பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி சங்கடி சிம்பிள் ஃபார் யூ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பரதஸ்வர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் யுவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக் டீம் பேசியிருக்கேன். பப்பாளி சாகுபடியில நம்ம ப்ராப்பரா கன்சல்டிங் கொடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப காலமாச்சு. பப்பாளியில பர்டிகுலர் நான் போற ஃபீல்ட்ல நிறைய பேர் நான் பாக்குறேன் அப்படிங்கிறது வெய்ய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங் ஸ்பாட் வைரஸ் சொல்லக்கூடிய வைரஸ் நோய். வைரஸ் நோய் அப்படிங்கிறது ஒரு வகையான நோய். அதை பரப்புறது அப்படிங்கிறது பூச்சிகள் தான். பர்டிகுலர் வைட் ஃபிளை, ஜாசிட்ஸ், ஏஃபிட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகமான சாருஞ்சு பூச்சிகள்னாலதான் வைரஸ் அப்படிங்கிறது தோற்றுக்கப்படுது. ரிங் ஸ்பாட் வைரஸ் அழைக்கப்படக்கூடிய வட்டவட்டமா நுனியெல்லாம் எரக்டாய் போற இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வைரஸ் நோய் அப்படிங்கிறது வகையில வருது. இது வெய்ய காலத்துல ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு பார்த்தோம்னா எரியறத பிடிக்கிட்டோம்னா கொதிக்கிறது தானா அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயை பரப்பக்கூடிய வெக்டாரும் சொல்லக்கூடிய சாரஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிராப்ஸ் வைக்கணும். மொத்தம் 3 வகையான டிராப்ஸ், ஒயிட், ப்ளூ, எல்லோ. இந்த 3 ஒரு ஏக்கராக்கு 10 நம்பர்ல, ஒயிட் 10, எல்லோ 10 பிளஸ் ப்ளூ 10 நம்பர்ல 30 ஒரு ஏக்கராக்கு வைக்கிறது மூலமாக இந்த நோயில இருந்து, இந்த பூச்சி தாக்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான ரிலீஃப் கிடைக்கும். இன்னொன்னு மருந்தடிக்கும் போது கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படிங்கறதா என்னைக்குமே சாத்தியம். வெறுமனே நான் கெமிக்கல் மட்டும் தான் கொடுப்பேன், பயிர் கண்ட்ரோல் ஆகணுமா, கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் தான் கண்ட்ரோல் ஆகும். சோ ஒளி பொறிகள் அப்படிங்கிறது பிளஸ் லைட் டிராப்ஸ் அப்படிங்கிறது, டிராப்ஸ் அப்படிங்கிறது, இனக்கவர்ச்சி பொறிகள் அப்படிங்கிறது, ஒட்டு பொறிகள் அப்படிங்கிறது அதிகமான இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்டிகுலரா இந்த இதை நீங்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட். சோ ஈச் 10 நம்பர் ஆஃப் எவ்ரி 3 கலர்ஸ், அந்த 3 கலர்ல வைக்கிறது அப்படிங்கிறது நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம். உங்க காடுகள்ல டிராப்ஸ் இல்லைன்னா இமீடியட்டா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நம்ம வெப்சைட் அதுக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்பர் 2. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உரங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூலிங்கா இருக்க உரங்களை அதிகமா கொடுக்கணும். வெய்ய காலத்துல ஆல்ரெடி சல்ஃபர் சார்ந்த உரங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது பயிரை கொஞ்சம் ஹீட்டு தூண்டி விடும். சல்ஃபர் ரொம்ப நல்லது, ஈவன் மெச்சூரிட்டிக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் எந்த மாற்றக்கிறதும் கிடையாது. அப்போ கொடுக்குற உரங்கள் அதிகமா 90 நாள் கொடுக்கலாம், பிளஸ் 30 கொடுக்கலாம், சிஎன் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம். இதெல்லாம் கூலிங்கா இருக்கக்கூடிய உரங்களை வெய்ய காலத்துக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது சரியா கொஞ்சம் ஓரளவுக்கு செலேட்டடா வச்சுக்கணும். நம்பர் 2, செலேட்டட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரெக்சோலின் டைப்ல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்க அதிகமா கொடுக்கறது பெஸ்ட். குயிக்கா தாவரத்துக்கு அப்சர்வ் ஆகும். இன்னொன்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு திறன், இம்யூனிட்டி தாவரத்துக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடியது சீவிடு. சிலிக்கா பிளஸ் சீவிடு 2 காம்பினேஷன் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பயிர் ஓரளவுக்கு செலேட்டிங்கா இருக்கும். சோ கொஞ்சம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், வெயில், பூச்சி பிளஸ் பகல் ஃபுல்லா வெயிலா இருக்கு, ஈவினிங் ஃபுல்லா கிளைமேட் ஒரு மாதிரி மந்தமா ஊதக்காத்து பனி அடிக்குது, பயிர் ஒரு மாதிரி கிறக்கி போயிருக்கும் பொழுது எவரி 5 நாளைக்கு கொடுக்குற கம்பல்சரி நம்ம சீவீட்ல பர்டிகுலர் நம்ம பயோகோல்டு ஏக்கருக்கு 3 to 4 லிட்டர் கூட எப்சட் 2 கிலோ to 3 கிலோ மேக்னோட்டன் சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பயிர் ரிலாக்ஸ் பண்ணி விடும். இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரே ஈவன் மெச்சூரிட்டி, காய் எந்த சைஸ் இருந்தாலும் ஈவனா மெச்சூரிட்டி கொண்டு போய் சேர்த்து விடும். சோ இந்த ரிங் ஸ்பாட் வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிகமா நீங்க பர்ஃபெக்ட் அடிக்கிறத விட்டுட்டு நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுற மாதிரி உரங்களை நீங்க அதிகமா கொடுக்கறது பெஸ்ட். சோ வெறுமனே சிஎன் ஆல்ரெடி மாதிரி கொடுக்காம நிறைய மேக்னோட்ஸ் இருக்க மாதிரி, நிறைய நியூட்ரன்ஸ் இருக்க மாதிரி, இப்போ என்பிகே பிளஸ் மேக்னோட்ஸ் இருக்க மாதிரி பார்த்தோம்னா பாலிசல்பேட் எடுத்துக்கலாம், பொட்டாசியம் பிளஸ் சிஎம்எஸ் கலந்துருக்கு. நீங்க 7 காம்ப்ளெக்ஸ் அந்த டெக்னிக் 12-8 இந்த டெக்னிக் எடுத்தோம்னா 8 ல இருந்து 10 லிட்டர்ஸ் வந்திருக்கு. பர்டிகுலரா பார்த்தா இப்ப ரீசெண்டா கேபிளஸ்ல அதே 7 காம்ப்ளெக்ஸ் நியூட்ரன்ஸோட 2-3 நியூட்ரன்ஸ் சேர்ந்து புதுசா மாலிகுல்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ ஒரு உரங்களை ரெகுலரா கொடுத்துட்டு வரமே கொடுக்காம கொஞ்சம் பேட்டர்னை மாத்தி எல்லா வகையான சத்துக்களுக்கு அந்த மாதிரி உரங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது பயிர்களை ஓரளவுக்கு தெம்பா வச்சுக்கிறதுக்கு, ரகத்திரமா வச்சுக்கிறதுக்கு உதவும். நோய்கள் வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு, மருந்தடிச்சு சரி பண்றாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வரன்முன் காப்பது சிறந்து அப்படிங்கிற மாதிரி டிராப்ஸ் வைக்கிறது, சில நம்ம சிவி சிலிக்கா கொடுக்கறது, சேம் சில பார்த்தோம்னா இந்த மாதிரி உரங்களை மாத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது சரியா திரகாத்திரமா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தேவையான இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு திறனை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் வருமுன் காப்பதுக்கு என்ன வருங்கிறத நான் சொல்றேன். இதெல்லாமே நிறைய பேர் பண்றது இல்லை. இப்ப நான் இந்த வீடியோல இந்த மருந்து அடிக்கலாம், இந்த மருந்து அடிக்கலாம், மருந்தை பத்தி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் முடியும். ஆனா இந்த மாதிரி முறைகள் மூலமாக மருந்தடிக்கிற செலவே பாதியா குறைக்க முடியும் அப்படிங்கறத இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். பப்பாளி விவசாயத்துல நம்ம நிறைய கன்சல்டிங் கொடுத்திருக்கோம். ஃபீல்டு நிறைய நமக்கு கன்சல்டிங் ஃபீல்டு பார்த்துட்டு தான் இருக்கும். நீங்க பர்டிகுலரா பப்பாளியில உங்க ஃபீல்டுக்கு கன்சல்டிங் தேவைப்படும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய எங்க நம்பருக்கு கூப்பிடுங்க. எங்க டீம் உங்களுக்கு ப்ராப்பரா அதை பத்தி கைட் பண்ணி ஈல்டு வரைக்கும் எடுத்து கொடுக்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.